ஓம் காளி ஓம் நமச்சிவாயம். இப்போ சென்றதில் நாகலோகத்தை பற்றி பார்த்தோம். நாகலோகம் எங்கெங்கே இருக்குது, அது அண்டத்தில் எங்கே இருக்குது, பிண்டத்தில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஒவ்வொரு அண்டத்துலேயும் ஒவ்வொரு சிற்றண்டத்துலேயும் ஒரு நாகசக்தி இருக்குது, ஒவ்வொரு உலகங்கள் இருக்குது. அப்போ இப்போ நாகத்தினால் வரக்கூடிய தோஷங்கள், நாகத்தை அடிக்கிறது, நாகத்தை கொள்வது, இல்லை ஏதாவது ஒரு சாபங்கள் எல்லாம் நான் சிறப்பு தோஷத்தில் போய் நிற்கிறேன். இந்த சர்ப்பதோஷ நிவர்த்தி என்னன்னு பார்ப்போம். தோஷ நிவர்த்தி மந்திரங்கள். இப்போ நான் நாகதோஷம் சர்ப்பதோஷம் இருந்துச்சுன்னா அதை நான் நிவர்த்தி பண்ணக்கூடிய மந்திரங்கள் என்னங்கிறத பார்ப்போம். அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஒரு ஆற்றுல உட்காந்துக்கிட்டு, ஆற்றோரம் நீர்நிலை ஓடுற இடம், கடல் இல்லாட்டி ஓடுற தண்ணி, இல்லை கடல், கிணத்துல பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இடங்களில் அவல், பொரி, எள், பால், இந்த மாதிரி இனிப்பு பதார்த்தங்கள் தான் நிறையா, சுவையான இனிப்பு உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு, வாழை இலை, பொரி எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அதை வச்சு இந்த மந்திரங்களை சொல்லி நம்ம கடலில் போடலாம். இல்லை கடையில் வச்சுட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் கடலில் போட்டு விட்டுலாம் நம்ம பூஜை முடித்த பிறகு. அதில் நாக மாதிரி ஒரு வெள்ளியிலையோ இல்லாட்டி காப்பர்லேயோ செம்புலையோ ஒரு சின்ன இதில் செம்பில் கூட நாகப்படம் வச்சுக்கிட்டு, நாகத்தினுடைய உருவம் வச்சு நம்ம அந்த பூஜை பண்ணி அதை நாகத்துக்கு அர்ப்பணம் பண்ணி இந்த மந்திரத்தை சொல்லி நாகத்தினுடைய அந்த சிலை மேலே போட்டுட்டு எல்லாம் முடிஞ்சோடனே கடலில் போட்டு விட்டுடலாம். இல்லை ஓடுற ஆறு இல்லை கடலில் போட்டோம்னாலே நம்ம நாகதோஷம் நிவர்த்தி ஆகிவிடும். இது ஒவ்வொருத்தருக்கும் நாகதோஷம் சர்ப்பதோஷம் விளையக்கூடிய மந்திரங்கள். இதை முறையாக நம்ம சொன்னாலே மிகவும் நன்மையாக இருக்கும். இப்போ அந்த நாகலோகத்தினுடைய அந்த மந்திரத்தை பார்ப்போம். நாக சர்ப்ப தோஷத்துடைய நிவர்த்தி பண்ணக்கூடிய அந்த மந்திரத்தை பார்ப்போம். ஓம் சடு சடு டுடு டுடு உரு ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ரீ 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 ரூ 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 ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ரீ 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 ரூ 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 ஓம் கிரீ மானசா சக்தி மானசா சக்தி. ஓம் வளைந்த வடுவடு சக்தி நாகமா தேவியே போற்றி. ஓம் லம் சர்வ நாக சக்திகளே போற்றி. அண்ட பிரபஞ்ச நாக சக்தியிலே போற்றி. கர்மதோஷம் நசினசி, காபதோஷம் நசினசி, சர்ப்பதோஷம் நசினசி, சாபதோஷம் நசினசி. ஓம் நாகம்மா தேவியே போற்றி. ஓம் நாகதேவி நாகதோஷங்கள் விலகி ஓட கும்பட் சுவாகா. இந்த மந்திரங்கள் நம்ம ஒரு 30 தடவை சொல்லி, நம்ம 30 48 தடவை சொல்லி நம்ம கடல்லே ஆற்றுலேயே போட்டோம்னா அந்த நாகங்களுடைய தோஷங்கள்லாம் விளைகிறோம். மேலும் நாகத்தை நம்ம கொன்னாலே பெரிய 7 தடவை தோஷம் வரும். கொண்டு சாப்பிட்றதோடு பலிபாக தோஷம். அதை பாதாளம் அதல பாதாளத்துக்கு போயிடுவாங்க ஆன்மா. இப்போ ஒவ்வொரு ஆன்மாவும் இப்போ நம்ம பூமியில் பிறந்திருக்கோம், ஏதோ ஒரு பாதாளத்துலேருந்து பூமிக்கு வந்திருப்போம். ஒவ்வொரு லோகமாக ஏறி 17 லோகமாக ஆன்மா ஒரு நன்மை செய்ய ஒவ்வொரு லோகமாக ஏறி போகும். நம்முடைய ஆன்மாவும் பாம்பு மாதிரி. அதே மாதிரி இப்போ பாதாளத்தில் இப்போ பூமியில் இருக்கும், பூலோகம் மத்துவத்தில் இருக்கும். இப்போ நீ புண்ணியம் செஞ்சால் அதுக்கு அடுத்த உலகத்துக்கு நம்ம போவோம். நீ மேலும் பாவம் செஞ்சால் மீண்டும் அதல பாதாளத்துக்கு தள்ளப்படுவாய் அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொல்கிறாங்க. அதனால் அந்த கர்ம சர்ப்பம் கிருப்பம்லாம் தின்னு அதில் கொன்று பழிபாவனை செஞ்சீங்கன்னா நம்ம பூமிக்கு மேலே நீங்கள் போக முடியாது. ஆன்மா பூமி கீழே 7 உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் மீண்டும் மறுபிறப்பு பூமியின் கீழே பிறப்பீங்க நீங்கள். அதுக்கு அதல பாதாளத்தில் பிறப்பு, கீழோகத்தில் நீங்கள் பிறப்பீங்க அப்படிங்கிற சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் சர்ப்பங்களை கொல்லாமல் அதை நம்ம பாதுகாத்து யாரையும் போய் வேண்டி விரும்பி கொத்துறது கிடையாது. நாகங்கள் யாரையும் விரும்பி ஓடி விரட்டி கொத்துறது கிடையாது. ஆனால் சூழ்நிலையும் இது வரும்போது பயமுறுத்தும். வலுக்கட்டாயமாக இதை தொந்தரவு பண்ணும் போதே அது தற்காப்பை சொல்லுமே ஒழிய யாரையும் வீடு தேடி 109 102 நம்பரு
இது ஒரு பேர் கேட்டு வெம்பேருக்காரன் கதவை திட்டி யாரும் குத்துறதில்ல. கதவை திட்டி ரமேஷ் வீடு, சுரேஷ் வீடு, இது கண்ணை வீடு எங்கே இருக்குன்னு கேட்டு வீடு வீடாக போய் தேடி குத்துறது கிடையாது. அதன் வாழ்க்கையில் அது பயணத்தில் அது போய்கிட்டே இருக்குது. அது எப்படி பூலோகத்தில் இது பாதாளோகத்தில் அடியில் இருண்ட உலகத்தில் அது இருக்கோ, இருண்ட உலகத்தில் அது இப்போ 14 லோகத்தில் இருக்கும். அது மாதிரி பூலோகத்தில் மண்ணுக்குள்ளே இருக்கும். புத்துங்கிறது மண் வந்து இருட்டாக இருக்கும். இருட்டாக எழுதி அது வாழுது. அப்போ பூமியிலையும் அது அதுக்கு வந்து புத்து வந்து பூமியில் அது பாதாள லோகம். புத்து வந்து பூமியில் அதுக்கு பாதாள லோகம். அந்த இருட்டிலே இருந்து அது அப்படியே வெளிவரும் போகும். இந்த மாதிரி ஒரு அபூர்வ சக்தி கொண்ட ஒரு வகை நாகம். இந்த நாகங்களை நம்ம பாதுகாத்து அதை தொந்தரவு பண்ணாமல் அந்த தவசங்கள் நீங்கி அதை நம்ம பராமரிக்காட்டியும் அதை அடிக்கக்கூடாது, கொல்லாமல் இருக்கிறதுக்கான வழியை நம்ம பார்த்து அந்த தோஷங்கள்லேருந்து நம்ம விளைவிக்கலாம். அப்படி தோஷங்கள் நமக்கு வந்துருச்சுன்னா முன்னோர்லேயே ஏதோ ஒரு பழி பாவங்கனால சர்ப்பதோஷம் வந்து நிற்கும். பூர்வ ஜென்மத்துடைய விதியினாலையும் பூர்வ ஜென்மத்துடைய பாவத்தினாலையும் இல்லை நாகங்கள் பூர்வ ஜென்மத்தில் அடிக்கப்பட்டதுனாலையும் வதைப்பட்டதுனாலையும் ஏதோ ஒரு மோசமான ஒரு பசு பஞ்சமா பாதங்கள் செஞ்சாலுமே இந்த சர்ப்பதோஷம் வந்துடும். இந்த சர்ப்பதோஷம் வந்துருச்சுன்னா நீக்கக்கூடிய மந்திரங்கள், இந்த மந்திரங்களை சொல்லி அது ஆத்தோரத்துலேயே கடலோரத்துலேயே உட்காந்துக்கிட்டு நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி இந்த அவளை அப்படியே அந்த சிலை மேலே போட்டுக்கிட்டே இருக்கணும். சிலை மேலே போட்டு முடிச்சுட்டு 48 தடவை வாழையில் வச்சு சொல்லிவிட்டு திரும்ப அதை வந்து ஆற்றுலேயே கடல்லையே அப்படியே போட்டு விட்டுலாம். போட்டாச்சுன்னா நல்லபடியாக எல்லா தோஷங்களும் நீங்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த தோசை முடிஞ்சுட்டு ஒரு 15 நாள் நம்ம ரோட்டில் போகக்கூடிய பைரவருக்கு, காக்காய்க்கு, இந்த மாதிரி ஒரு உயிர்களுக்கு நம்ம சாப்பாடு வைக்கணும், உணவு படைக்கணும். ஒரு 18 நாள் பண்ணணும். 18 பண்ணால் நல்லது, 48 நாள் பண்ணால் இன்னும் நல்லது. ஆனால் 48 நாளும் நீங்கள் வந்து இந்த மாதிரி தோசை முடிஞ்சு அனாதையாக ரோட்டுக்குள்ளே போகக்கூடிய நாய்களுக்கும் பைரவருக்கு அந்த குட்டிகளுக்கும் காக்காய்க்கும் நம்ம சோறு வச்சிட்டோம்னா அந்த சர்ப்பதோசை உடனே அப்படியே இந்த பரிகாரம் பண்ணும்போது பாதி குறைக்கும். இப்போ நான் சொன்ன அதுக்கு உணவு படைக்கும் போது 48 நாள் உணவு படைக்கும் போது முழுமையான தோசை நீங்கி பரிவர்ணம் ஆயிடுவோம். அப்படி பரிவர்ணம் ஆனப்பட்டி நம்ம மீண்டும் பாவங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறது சித்தருடைய தர்மம். பண்ணிட்டு நம்ம மீண்டும் தோஷம் பண்ணிக்கலாங்கிறத செய்ய முடியாது. ஒரு தடவை 2 தடவை முடித்ததோடு நம்ம மாற்று வழியும் நல்ல வழியும் தேர்ந்தெடுத்து நம்ம தெய்வ வழியில் நம்ம முழுமையாக போயிடணும். போயிட்டோம்னா நமக்கு முழு ஆத்ம சந்தோஷம் கிடைக்கும். இந்த உலகத்தில் இருக்க தடைகளும் பிரச்சனைகளும் முட்டுக்கட்டியான விஷயங்களும் சர்ப்பதோஷத்துலேயும் நடக்குது. அந்த ராகு கேது அந்த சர்ப்பதோஷத்தை விலகிட்டோம்னாலே ராகு கேதுனுடைய அருள் கிடைக்கும். ராகு கேது அருள் கிடைக்கும். இதை முழுமையாக பண்ணிட்டோம்னால ராகு கேதுனுடைய அருள் கிடைக்கும். நாகதோஷத்தினுடைய நிவர்த்தி, நாகதோஷம்லாம் நிவர்த்தி ஆகி நம்ம பரிவர்த்தனம் ஆயிடுவோம். அதை கடைபிடித்து நம்ம ஒவ்வொரு நாக கோயிலுக்கு போகும்போது இந்த மந்திரங்களை சொல்லிக்கலாம். நாகதோஷம் இருக்கோ இல்லையோ அன்றாடு நம்ம நாக மந்திரத்தை சொன்னாலே நம்ம ஆத்மா, நம்ம மூலாதார சக்தியும் நம்ம மனசக்தியும் வெளிப்படையும். இந்த நாக மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு வலிமையாக சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம நாகதோஷம் இல்லாமே நம்ம என்ன செய்யணும், நாகம்மா கோயிலில் போய் சொல்லிக்கலாம். இல்லை தனியாக கூட நாகம்மா மந்திரம் சொல்லி நம்ம அர்ப்பணம் பண்ணிக்கலாம். அர்ப்பணம் பண்ணாலே நமக்கு ஆத்மா விழிப்புணர்வும், இந்த உலகத்துக்குரிய விழிப்புணர்வும், இந்த ஆத்மா விழிப்புணர்வும், உடம்பு விழிப்புணர்வும் கிடைக்கும் என்பது சித்தருடைய வாக்கு. அந்த முறையில் நம்ம முன்னோர்கள் சொன்ன வழியில் நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு கலாச்சாரம் பண்பாட்டையும் சொல்லி வச்சுருக்காங்க. காரணம் இல்லாமல் எதுவும் சொல்லலை. நம்ம உடம்புல இருக்க பாம்பை சாந்தப்படுத்தி மேல் நோக்கி கொண்டு தான் ஞானம். அதுபோல் புறத்தில் இருக்க நாகத்தினால் வரக்கூடிய தோஷங்களை கழித்து அதை பரிகாரம் பண்ணி அதை சாந்தப்படுத்தி வரிமூலான நிலையை நம்ம வாழ்க்கையை முழுமையாக்கலாம் அப்படிங்கிறது இந்த நாகதோஷத்துடைய மந்திரங்கள் நமக்கு உதவியாக இருக்குது. அந்த வகையில் முன்னோர் வழியில் சொன்னதை நம்ம கடைபிடித்து நம்முடைய அகவாழ்வையும் புற வாழ்க்கையும் சரியான வழியில் நாம் வாழ்க்கையை முன்னேறி கொண்டு செல்வோம். ஓம் காளி, ஓம் நமச்சிவாய்.